இந்த 2022 பேட்சிൻ്റെ ஃபஸ்ட் டைம் ஃபீட்பேக் சென்டர் பேப்பர். ஸோ அதில் இருக்கிற இந்த ஏ பாட்டை இருக்கா பார்ப்போம். இன்றைக்கு 2022 பேட்சிൻ്റെ ஃபஸ்ட் டைம் ஃபீட்பேக் சென்டர் ஏ பாட் பார்ப்போம். காவி முக்கோணி ஏபிசிடியின் பக்கங்கள் பிசி சிஏ ஏபி என்பவற்றின் நடுப்புள்ளிகள் முறையே டிஇ டி, இ, எஃப் ஆகும். நான் ஒரு முக்கோணம் கீறிக்கொள்வோம். சுமார் முக்கோணம் கீறிக்கொள்கிறேன் நான். ரைட், கொஞ்சம் பெருசாக்குறேன். ஓகே, கொஞ்சம் பெருசாக்குருவோம். ரைட், இப்படி கீறிக்கிறேன். என்ன முக்கோணத்துக்கு பேரை வைப்போம். இவர் வந்து ஏ, இவர் பி, இவர் சி. அடுத்து பிசியின் நடுப்புள்ளி டி. நடுப்புள்ளி என்றா நீளங்களை சரிசமனை பிரிக்க போகுது. இது டி. அடுத்தது சிஏயினுடைய நடுப்புள்ளி எங்களுக்கு இ என்று சொல்லியிருக்கிறாங்க, இ. அடுத்தது ஏபியினுடைய நடுப்புள்ளி எஃப். எல்லாம் நடுப்புள்ளியில் உங்களுக்கு தெரியும், தூரங்கள் எல்லாம் வந்து சமனா பிரிவிட போகுது. கேட்குறாங்க, ஏடி காவி சக பிஇ காவி ப்ளஸ் சிஎஃப் காவி ஈக்குவல் டு 0 என காட்டுக. 0 இல்லை, பூஜ்ஜிய காவி. அது சூனிய காவி அல்லது பூஜ்ஜிய காவி என்று சொல்லலாம். ஸோ என காட்டுகிறது முதலாக சொல்கிறான். ஏடி காவி ப்ளஸ் பிஇ காவி, அடுத்தது ப்ளஸ் சிஎஃப் காவி ஈக்குவல் டு 0 காவி அல்லது பூஜ்ஜிய காவி என காட்டுக. ரைட், என காட்டுக. இதை பாருங்கோ, நாங்கள் இதில் பாருங்கோ, முதலாவது நாங்கள் ஏடி காவியை காணத்தான் போகணும். அதுமாதிரி பிஇ காவியையும் காணத்தான் போகணும், சிஎஃப் காவியையும் காணத்தான் போகணும். அப்போ நான் பாருங்க, நான் இவர் ஏடி காவி அம்புக்குறியை நான் போட்டுக்கொள்கிறேன். ஏஎஃப் காவி ஏற்கனவே இருக்கட்டும். இப்படி ஏசி காவியின் திசையும் நான் இப்படி எடுக்கிறேன், பிசி காவியின் திசையும் நான் எடுத்துக்கொள்கிறேன் இப்படி. இப்போ நான் வந்து ஏற்கனவே நான் வந்து எடுக்க போகிறேன் ஏபி காவியை நான் வந்து என்ன காவின்னு எடுக்கிறேன், ஒரு ஏ காவின்னு எடுக்கட்டும். ஏபி காவியை நான் ஏ காவி என்று நான் எடுக்கிறேன். அதே மாதிரி ஏசி காவியை நான் பி காவி என்று எடுத்துக்கொள்கிறேன். பிறகு நான் பி காவி என்று எடுத்துக்கொள்கிறேன். அப்போ இது ரெண்டு வழியில் இருக்குது. நீங்கள் இப்படியும் போகலாம், அப்படி என்ன செய்யலாம், இப்படி காவி என்று எடுக்காமல் சும்மா நீளங்களே வச்சிருக்கலாம், ஏபி சக எஃப்இ அந்த மாதிரி. போனோம்னா நான் வந்து சரி நீளங்களை வைக்காமல் செஞ்சு காட்டுறேன், நீளங்களை எடுத்துக்கொண்டு செஞ்சு காட்டுறேன், நீளத்திலே எடுத்து செஞ்சு காட்டுறேன். சரியோ? ரைட், நீளத்தில் எடுத்து செஞ்சேன்டா பாருங்கோ. ஏடி காவியை காணணும். அப்போ ஏடி காவியை நாங்கள் எழுதலாம். பார், ஏடி காவிக்கு பதிலாக என்ன போடலாம், எந்த முக்கோணியில் பார்க்கலாம், முக்கோணி. பேர் முக்கோணி, எந்த முக்கோணி, ஏபிடி முக்கோணி. ஏபிடியில் என்ன செய்ய போகிறேன், முக்கோண காவி கூட்டல் விதி போட்டோன்னுண்டா ஏடி காவி வரப்போகுது. என்ன, ஏடி காவி ஈக்குவல் டு என்னென்று வரும், ரிவேஸில் போகணும். ஏடி காவிண்டா அப்புறம் அப்படி ரிவேஸில் பார்க்கணும். இப்போ ரிவேஸில் போனோம்னா ஏபி காவி ப்ளஸ் அவங்கள வரப்போகுது பிடி காவி. ரைட், பிடி காவின்னு வரப்போகுது. இனி ஏபி காவின்னு போடுவோம். அப்படியே ஏபி காவி வரட்டும் ப்ளஸ் பிடி காவிக்கு நாம் என்னென்னு போடலாம், அரை மடங்கு பிசி காவி என்று போட்டுக்கொள்ளலாம். பிடி காவி நாங்கள் எப்படி போடலாமண்டா, அரை மடங்கு, என் அரைவாசி தானே எல்லாம் நடுப்புள்ளிகள், இடிஎஃப் எல்லாம் நடுப்புள்ளி. ஸோ அரை மடங்கு என்று போடலாம், பிசி காவி என்று போட்டுக்கொள்ளலாம். ரைட், இனி ஏபி காவி இருக்கட்டும். பாருங்கோ சக எங்களோட எப்பயும் நாங்கள் செய்கிற கேள்வியில் வந்து என்ன செய்யாது, பிசி காவி வந்து இருக்க போகிறே இல்லை.
இவ்வளோத்தையும் நாங்கள் 3 காவியும் கூட்டு 0 காவி வருதுண்டா நாங்கள் பிசி காவியிலேயே வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்யலாது 0 காவின்னு போட இயலாது. பிசி காவியிலே வச்சுக்கொண்டு நாங்கள் பூச்சி காவின்னு காட்ட இயலாது. அப்போ நான் என்ன செய்கிறேன் அரை இருக்கட்டும் அரை பிசி காவிக்கு நான் என்ன எழுதலாம் மேலே நான் பிசி காவை கண்டு விடுறேன். பிசி காவி என்னென்னு வரும் ரிவர்ஸில் பார்த்தோம்னா பிஏ காவி பிசி காவினா இப்படி என்ன இந்த காவி இந்த காவி ரைட். இப்போ பிசி காவி நான் போட போகிறேன் பிஏ காவி ப்ளஸ் ஏசி காவி. இனி பிஏ காவி உங்களுக்கு என்னென்னு தெரிய போகுது அது ஒரு மைனஸ் ஏபி காவின்னு போடலாம். இவர் ஏன் திசையை பாருங்க திசை ஒரு திசை ஸோ மைனஸ் ஏபி காவி ப்ளஸ் ஏசி காவின்னு இருக்க போகும். ரைட்டோ ரைட். இப்போ எனக்கு பிசி காவிக்கு இப்போ நான் அரை போடலாம் ஏசி காவி என்ன போடுறேன் மைனஸ் ஏபி காவின்னு போட்டு விடுறேன் மைனஸ் ஏபி காவி பாருங்க. இப்போ வருங்க நான் ஏபி காவி இங்கே ஒரு ஏபி காவி அதில் ஒரு மைனஸ் அரை ஏபி காவி வரப்போகுது. ஸோ மொத்தமாக வர வேண்டியது அரை ஏபி காவி தான் வரப்போகுது. அரை ஏபி காவி சக வரப்போகுது சக அரை ஏசி காவி. ரைட். அப்போ இதில் நான் ஒரு சரி அரையை பொது கொடுக்கலாம் இல்லாட்டி அரையை பொது கொடுக்காமலே மின்னதையெல்லாம் வச்சிருக்கலாம். நம்ம இப்படி வரப்போகுது ரைட். அடுத்தது இதே மாதிரி நாங்கள் என்ன செய்யணும் எல்லாத்தையும் காணணும். அடுத்தது பிஇ காணணுமெண்டா எங்கிற பி இதுக்கு இ அதையும் நினைக்கிறேன். இப்போ பி நம்புக்குரிய போட்டு விட்றேன் பிஇயை காணணுமெண்டா எந்த முக்கோணம் எடுக்க போகிறோம் ஏபிஇ எடுப்போமே முக்கோணம் ஏபிஇ எடுப்போம். முக்கோணம் ஏபிஇ முக்கோணம் ஏபிஇல முக்கோண காவி கூட்டல் விதி போட்டோம்டா என்ன வரப்போகுது பிஇ காவி ஈக்குவல் டு ரிவர்ஸில் பார்க்க போகிறோமே பிஏ காவி. சில பேர் வந்து இந்த மைனஸ் ஏபி என்று நேரடியாக போட்டு குழம்பிடுவீனம். நீங்கள் குழம்பத்தை விட முதல்ல முக்கோணத்துக்கு பேர் வச்ச மாதிரியே நீங்கள் காவியை முதல்ல போடுங்க. முதலாவது பியிலேருந்து ஏக்கு போகிறோம் அப்போ பிஏ காவி. அடுத்தங்க போகிறோம் ஏயிலேருந்து ஈக்கு போகிறோம் ஏஇ காவி இப்படியே முதல்ல போடுங்க. ரைட். இவரை இப்போ மாற்றுங்கோ இவர் என்ன போட போகிறீங்க மைனஸ் ஏபி காவி. அடுத்தது சக ஏஇ காவியை நீங்கள் போடலாம் ஏசிஇன்ற அரைவாசி தான் ஏஇ. அப்போ வேறு அரை ஏசி காவின்னு வரப்போகுது அரை ஏசி காவி. ரைட். பிஇ காவியும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த ஒரு முக்கோணி எந்த முக்கோணியில் போட போகிற மாதிரி காணணும். அடுத்தது சிஎஃப் காணணும். சிஎஃப் காணணும்டா சிஎம்எஃப்பை இணைப்போம். ரைட். சிஎஃப் காவிக்கு நான் முக்கோணம் இதில் போடுறேன் சரி ஏசிஎஃப்ல போடுறேன். இங்கே 2 முக்கோணம் இருக்குது இந்த முக்கோணத்துலேயும் நீங்கள் போடலாம். ஏசிஎஃப்ல முக்கோண காவி கூட்டல் விதி என்ன நீங்கள் எழுதணும் முக்கோண காவி கூட்டல் விதின்னு எழுத போகிறீங்க. ரைட். எழுதி போட்டு ஏசிஎஃப்ல யாரை காண போகிறோம் சிஎஃப் காவி என்ன அப்போ சிஎஃப் காவி ஈக்குவல் டு ரிவர்ஸில் போகிறோம் என்ன சிஎஃப் காவின்னா 15 வேறு இந்த முக்கோணம் தான் நாங்கள் பார்க்குற முக்கோணம் இது சிஏஎஃப். அப்போ சியிலேருந்து ஏக்கு போகிறோம் அப்புறம் எங்கே போகிறோம் ஏலேருந்து எஃப்க்கு போகிறோம். இது கிட்டத்தட்ட காவின்றதை விட இது ஒரு பாதை மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். பாதை சியிலேருந்து எஃப்க்கு போகணுமெண்டா வேறு வழி இன்னொரு வழி எப்படி இருக்குது சியிலேருந்து ஏக்கு போய் ஏலேருந்து எஃப்க்கு போகலாம். இல்லாட்டி இன்னும் ஒரு வழி எங்கே இருக்குது நாங்கள் சியிலேருந்து பின்ற இடத்துக்கு போய் பியிலேருந்து எங்கே போகலாம் எஃப்ன்ற இடத்துக்கு போகலாம். அப்போ ஒரு இடத்தை அடைய போகிறோம் அது எத்தனை வழியில் அடையலாம். அப்போ அதுதான் கிட்டத்தட்ட காவி கூட்டல்ன்ற மாதிரி வருது. இப்போ சிஎஃப்க்கு வரப்போகுது என்னென்னு வரப்போகுது சிஏ காவி
ப்ளஸ் ஏஎஃப் காவி. ரைட். சிஏ காவிக்கு பதிலாக நாங்கள் சிஏ காவி அப்படி தான் போடுவோம். ஏன்டா பாருங்க, எங்களுடைய ஏடி காவியில் ஏசி இருக்குது, மற்றது பிஇ காவியில் ஏசி இருக்குது. அப்போ சிஏ காவினா அப்படியே தான் வச்சுருக்க போகிறோம். அப்போ நான் என்ன செய்கிறேன், சிஏ காவியை அவரை மாற்றி விட்றேன், மைனஸ் ஏசி காவி. ஏசி காவியோட திசையை பாருங்க, ஏசி காவியால் ஒரு மைனஸால் பெருக்கினா தான் விட்ட திசை மாறும். ரைட். அடுத்தது ப்ளஸ் ஏஎஃப் காவி. ஏஎஃப் காவி நாங்கள் என்ன போட போகிறோம், அரை மடங்கு என்னென்னு போட போகிறோம், ஏபி காவி. போன முறைக்கு நீங்கள் ஒரு சமன்பாடு மாதிரி வச்சுக்கோங்கோ. இது எத்தனை சமன்பாடு, முதலாவது சமன்பாடு வைங்கோ, ஏடி காவி. அடுத்தது வேறு ஏடி காவி. அடுத்தது சமன்பாடு அடுத்து எடுக்க போகிறோம் பி. இவர் வந்து ரெண்டாவது. அடுத்தது சிஎஃப், இவர் மூன்றாவது. 3 காவியும் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன செய்வோம், கூட்டுவோம். 1ஐயும் 2ஐயும் நாங்கள் 3ஐயும் கூட்டி விட்டோம்டா, எங்களுக்கு இடப்பக்கம் இருக்கிறது அப்படியே வரப்போகுது. என்ன வரப்போகுது, ஏடி காவி. ரைட். ஏடி காவியோட ஏடி காவி சக பிஇ காவி. ரைட். பிஇ காவி சக சிஎஃப் காவி. என்ன வரப்போகுது, அங்கால ஒரு ஸ்டெப்பில் நாம் என்ன செய்ய போகிறோம், கூட்டி காட்ட போகிறேன். கூட்டி காட்டின பிறகு வெட்டி காட்டுவோம். ரைட். முதலாவது அரை ஏடி காவி போடுறேன், அரை ஏபி காவி இருக்குது. அடுத்தது சக அரை ஏசி காவி இருக்குது, அரை ஏசி காவி. அடுத்தது பிஇ காவி. பிஇ காவியில் பிஇ காவியில் என்ன இருக்குது, மைனஸ் ஏபி காவி இருக்குது. அப்போ மைனஸ் இதுக்குள்ள கொண்டு போடுறேன், மைனஸ் ஏபி காவி சக அரை ஏசி காவி. ரைட். சக சிஎஃப் காவிலே என்ன இருக்குது, சிஎஃப் காவிலையும் மைனஸ் ஏசி காவி தான் இருக்குது. ஸோ அப்படியே கொண்டு போட்டு விடுறோம், மைனஸ் ஏசி காவி ப்ளஸ் அரை ஏபி காவி. ரைட். இப்போ நீங்கள் வெட்ட வேண்டிய எல்லாத்தையும் வெட்டி விடுவோம். இப்போ பாருங்கோ, எது நாங்கள் வெட்ட போகிறோம். ரைட். இதில் எது வெட்டலாமண்டா, ரைட், ஒன்றுமே எடுத்த உடனே வெட்டலாது. நாங்கள் என்ன செய்யணும், இன்னொரு ஸ்டெப்பில் கூட்ட போகிறோம். இங்கே ஒரு அரை ஏபி காவி இருக்குது, ஏற்கனவே கடைசியிலேயும் ஒரு அரை ஏபி காவி. அப்போ ரெண்டையும் கூட்டி விட்டோம்டா ஒரு ஏபி காவி. என்ன ஒரு சில கூட்டி போட்டு வெட்டி விட்றேன். அதுமாரி இங்கே ஒரு அரை ஏசி காவி இருக்குது, இங்கேயும் ஒரு அரை ஏசி காவி. ஸோ அவரையும் கூட்டிட்டோம்டா ஏசி காவி. இனி அங்கால மைனஸ் ஏசி காவி இருக்குது, மைனஸ் ஏபி காவி முதல்ல வருது. அடுத்தது எங்கே வருது, ஏசி காவி, மைனஸ் ஏசி காவி. இப்போ எல்லாம் வந்து என்ன வந்திருக்கு, 0. ஜீரோன்னு சொல்லக்கூடாது, இவரை நாங்கள் பூச்சி காவின்னு தான் சொல்லணும். இதெல்லாம் காவியில் எல்லாமே வந்திருக்கு, பூச்சி காவின்னு வந்திருக்குது. அதைத்தான் அவரை கேட்டவர். அப்போ 3ஐயும் தனித்தனியாக கண்டு போட்டு நாங்கள் இந்த கூட்டினமண்டா பூச்சி காவின்னு வருவோம். ரைட். அடுத்தது பார்ப்போம். அடுத்தது பிசி காவி ஈக்குவல் டு 2 மடங்கு எஃப்இ காவியா. பிசி காவி 2 மடங்கு, பாருங்க அதில் எழுதி விட்றேன். அவர் பிளாக் கால் எழுதுவோம், உங்களுக்கு வெளிப்புறம் தெரியும். ரைட். என்ன சொல்கிறாங்க, பிசி காவி 2 மடங்கு, பிசி காவி ஈக்குவல் டு 2 மடங்கு எஃப்இ காவியா என்று காட்டுட்டுமா. இப்போ 2 காவியும் தனித்தனியாக கண்டுட்டு என்ன செய்யலாம், நாங்கள்
ஒன்று ஒன்று என்னன்னு சொல்லலாம், மடங்குன்னு சொல்லிவிடலாம். சரியா? பாருங்க, பிசிக்காக ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம், மேலே கண்டுபிடிச்சிட்டோம். மைனஸ் ஏபிக்காக இங்கே பாருங்க, பிசிக்காக கண்டுபிடிச்சிருக்கோம், பாக்ஸில் போடுறேன், அதை ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இதில் நாங்கள் இனி காண வேண்டியது எஃப்இக்காவி காண போகிறோம். எஃப்இக்காவி பார்த்தோம்டா பாரு, நான் எஃப்இக்காவி காட்டுறேன். எஃப்இக்காவி ஈக்குவல் டு பாருங்க, எஃப்இக்காவியில் முதல்ல முக்கோணம் போடுவோம். எந்த முக்கோணத்தில் போட போகிறோம்? ரைட், எஃப்இக்காவி இருக்குது, அது நான் என்ன சரி ரெட் அலைய வைக்கிறேன். இந்த காவி பாருங்க, எஃப்இக்காவி அம்புக்குறி போட்டுட்டேன். ஸோ எந்த முக்கோணத்தை நான் இதில் போட போகிறேன்? நான் போட வேண்டிய முக்கோணம் ஏஇஎஃப். என்ன முக்கோணம் ஏஇஎஃப்ல, முக்கோணம் ஏஇஎஃப்ல முக்கோண காய் கூட்டல் இது போட்டோம்னா எஃப்இக்காவி ஈக்குவல் டு ரிவர்ஸில் போக பாருங்க. எஃப்ல இருந்து இ என்ற இடத்துக்கு போகணும். அந்த முக்கோணத்தில் வேறு என்ன மாதிரி போகலாம்? எஃப்ல இருந்து ஏ என்ற இடத்துக்கு போய் எஃப்ல இருந்து எஃப்ஏன்னு போட்டு அம்புக்குறி போட்டு விட்டோம்னா எஃப்ல இருந்து கொண்டு ஏ என்ற இடத்துக்கு போகிறோம் அம்புக்குறி. ரைட், போய் அடுத்து என்ன போகிறோம்? ஏலேருந்து இக்கு போகிறோம், ஏஇக்கா. ரைட், எஃப்ஏக்காவி நான் உடனே போட்டுக்கொள்ளலாம். பாருங்கோ, அரை மடங்கு. சரி, முதல்ல அவரை மாற்றுவோம். எஃப்ஏ காவியை மாற்றி விடுவோம். மைனஸ் ஏஎஃப் காவி. என்ன மைனஸ் ஏஎஃப் காவி. ரைட், ஏஇ காவி நான் உடனே போடலாம். அரை மடங்கு என்னென்ன போடலாம்? ஏசி காவி. இப்போ பாருங்கோ, மைனஸ் ஏஎஃப் இருக்க போது மைனஸ் ஏஎஃப் காவி திருப்பி என்ன போடலாம்? அரைவாசி ஏபி காவி. எல்லாம் நடுப்புள்ளி இல்லைன்றபடியா. ரைட், அப்போ இவர் வந்து அரைவாசி ஏபி காவின்னு வருது. இஞ்சாலே என்ன போகுது? இஞ்சாலையும் ஒரு அரை ஏசி காவி இருக்குது. என்ன செய்வோம்? உங்களோட பாருங்க, பிசி காவியை கொண்டு வரணும். என்ன பிசி காவியை கொண்டு வரணும். இப்போ இதில் இருந்து நான் ஒரு மைனஸ் அரையை மட்டும் பொது கொடுக்குறேன். அரையை பொது கொடுத்துட்டேன்டா என்ன வரப்போகுது? மைனஸ் ஏபி காவி சாக அடுத்த வரப்போகிறது ஏசி காவி. ரைட், பாருங்கோ, அரை இந்த மைனஸ் ஏ காவி. ரைட், மைனஸ் ஏ காவி ப்ளஸ் ஏசி காவின்னு சொல்கிறார் பிசி காவி. அப்போ அந்த இடத்துல கொண்டு வந்து நாங்கள் பிசி காவியை போட்டு கொள்ளலாம். பிசி காவி இங்கே என்ன இருக்க போகுது? ஏஇ காவி. சரி, எஃப்இ காவி. ரைட், இனி ரெண்டு நாங்கள் குறுக்க விரிக்கி விட்டோம்டா. என்ன ரெண்டு நாங்கள் இதில் கொண்டு குறுக்க விரிக்கி விட்டோம்டா இன்னும் வரப்போகுது பிசி காவி ஈக்குவல் டு என்ன வரப்போகுது? 2 மடங்கு எஃப்இ காவி. இதைத்தானே அவர் கேட்டவர். ரைட், 2 மடங்கு எஃப்இ காவி. அப்போ இந்த காவியில் பாருங்க ஒரு மடங்கு. ஒரு காவி இன்னொரு காவின மடங்கண்டா கட்டாயம் 2 காவின் திசையும் என்ன இருக்கணும்? சமனாக இருக்கணும், ஒரே திசையாக இருக்கணும். 2 திசையும் ஒரே திசை. அப்போ ஒரு காவி இன்னொரு காவியின் மடங்காக இருப்பின் அந்த 2 காவிகளும் தங்களுக்குள்ள சமாந்தரமாக இருக்கும். இப்போ பாருங்க, இதில் பிசி காவி ஈக்குவல் டு 2 மடங்கு எஃப்இ காவி என்றா நீ உடனே சொல்லுவீங்கள் பிசியும் எஃப்இயும் என்னவா இருக்கும்? சமாந்தரமாக இருக்கும். பிசியும் எஃப்இயும் சமாந்தரமாக இருக்கணும். பாருங்க, படத்தின்படி பாருங்க, பிசியின் திசையை பாருங்க, எஃப்இன் திசையை பாருங்க, 2 பேரும் என்னது? சமாந்தரமாக தான் இருக்கு. சரி வரும். என்ன பாருங்க, சிசிபிஎஃப்இ இது ஒரு சரி வரும். எதிர் பக்கங்கள் பாருங்க சமாந்தரமாக இருக்கு. ரைட், இதுதான்
அந்த கேள்வி கேட்டிருக்க. இதில் அடுத்த அடுத்த பார்ட் வீடியோவில் வந்து மற்ற பார்ட் பார்ப்போமே, பி பார்ட்.